கோயில்ல தெய்வானா அவங்க வீட்டுக்காரர் 2 பேருமே இருக்காங்க. அப்ப அவங்க 2 பேருமே முத்தழகு, பூமி 2 பேருமே போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு போய் பார்த்துட்டுருக்காங்க. "எதுக்காக நீங்க ஃபங்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்க? உங்களோட பேரன், உங்க குழந்தை, உங்க ரத்தம். நீங்க வந்து தானே ஆகணும்." ஏதோ ஸ்வேதா என் மேல இருக்க பாசத்துல தான் அப்படி பேசிட்டா. ஆனா, அவ பேசுனது எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. தயவு செய்து வந்துருங்கம்மா ஃபங்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பயங்கரமா ஃபீல் பண்ணி கூப்பிடுறாங்க. "எனக்கு அம்மாவே இல்ல தெரியுமா? நீங்களாவது ஸ்வேதாக்கு இருக்கீங்க. உங்களோட பேத்தி, பேரன் எல்லா நல்லதையும் நீங்க பார்க்குறீங்க." அப்படின்னு சொல்றாங்க முத்தழகு. "தயவு செய்து வாங்க. எங்களுக்காக நீங்க வராம இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, குழந்தைய நான் இங்க உங்க காலடியிலேயே போட்டு போறேன். நீங்க வரணும்னா குழந்தைய தூக்கிட்டு வாங்க. எங்களுக்கு அக்கறைலாம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்போ குழந்தை பயங்கரமா அழுது. தேவியான கோயில்லேருந்து வெளிய வராங்க. அவங்க வீட்டுக்காரர் குழந்தைய தூக்குறதுக்காக போறாங்க. அதுக்குள்ள தேவான ஓடி வந்து அந்த குழந்தைய தூக்குறாங்க. "என் செல்லமே பட்டே, உன்னோட ஆயா நான் வந்துட்டேன்டா. நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் வா. நம்ம உன்னை இப்படி வாசல்ல போட்டு போனாங்கல்ல கோயில்ல, வா போய் கேட்கலாம் வா. நான் கேட்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. வீட்ல பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க ஸ்வேதா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அம்மாக்கு என்ன இவ்ளோ கோவம்? அம்மா தானே எனக்கு எல்லாமே. என் மேல அவங்களுக்கு என்ன இப்படி இருக்காங்க? நான் ஃபங்ஷனுக்கு வரவே இல்லையே. என்னோட குழந்தைக்காக வந்து தானே ஆகணும். எல்லாரும் வந்துட்டாங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எங்க அம்மா இல்லாம என்னால ஃபங்ஷன் நடத்த முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அமுதன்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிய பேச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, என்ன இன்னும் தேவான வரவே இல்ல. ஏதோ நடந்திருக்கு. ஆனா, ஸ்வேதா எல்லாருமே சேர்ந்து மறைக்கிறாங்கன்னு நான் நெனைக்கிறேன். "ஸ்வேதா வா வெளிய, அமுதன் வா" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அவங்க 2 பேருமே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்குறாங்க நடந்த எல்லாத்தையுமே. "என்ன ஆச்சு? எதுக்காக உங்க அம்மா வரல? எல்லாருமே வந்துட்டாங்க. என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல தப்பு ஒண்ணு நடந்துடுச்சு" அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா. "சொல்லுமா என்ன ஆச்சு?" "இல்ல முத்தழகு அவங்கள வர வேணான்னு சொன்னாங்க அம்மா. அதனால தான் நான் வந்துட்டு திட்டிட்டேன் அம்மாவ. அம்மா அதனால கோவப்பட்டு நான் ஃபங்ஷனுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா இல்லாம நான் எப்படி இந்த ஃபங்ஷன நடத்துறது? அம்மா தானே எனக்கு எல்லாமே. அவங்க நான் திட்டினா அதெல்லாம் ஏன் பெருசா எடுத்துக்கிறாங்க? என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பேரன கூட அவங்க யோசிக்கவே இல்ல. இவ்வளோ நேரம் ஆயும் வரவே இல்ல. அவங்க வரமாட்டாங்க போல இருக்கு. அவங்களுக்காக ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்து வச்சிருக்கோம். ஆனா அவங்க வரவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி ஸ்வேதா சொல்லிட்டு இருக்காங்க. "அப்படியா? சரி இந்த ஃபங்ஷனே வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க. "ஏன் அத்த அப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க. "ஆமா, உங்க அம்மா இல்லாம இந்த ஃபங்ஷன் நடக்க வேண்டாம்." அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க. "ஆமா, நான் சொல்றது கரெக்ட்டா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வராங்க முத்தழகு, பூமி 2 பேருமே வராங்க. வந்த உடனே "எங்க போயிட்டு வரீங்க?" "இல்ல வெளிய கோயிலுக்கு போயிட்டு வரோம்." அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? சரி குழந்தை எங்க? குழந்தைய காணோம்." "ஆமா, நானும் கேட்கவே இல்லக்கா. எங்கக்கா குழந்தை?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க. "குழந்தையா? வருவான், வருவான்." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "என்னது வருவானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. "இல்ல இந்த ஃபங்ஷன் வேண்டான்னு சொல்லிட்டு அத்தை சொல்றாங்க." ஸ்வேதா, அமுதன் 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் வேண்டாம். நல்லபடியா ஃபங்ஷன் நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. அதுக்குள்ள தேவானா குழந்தைய தூக்கிட்டு வராங்க. வந்தவுடனே பார்த்தோனே அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. "அம்மா நீ வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அவ்ளோ சந்தோஷமா போறாங்க. "ஆமாடி ஆமா. உன்னோட ஓரவத்தி இருக்கால்ல, அவ குழந்தைய தூக்கிட்டு வந்து கோயிலாண்ட என்னோட காலடியில போட்டு வந்துட்டா. நான் தான் தூக்கிட்டு வந்தேன். எல்லாத்துக்குமே காரணமே உன்னோட ஓரவத்தி தான்." அப்படின்னு சொல்லிட்டு தேவான சொல்றாங்க. அத பார்த்தோனே ஸ்வேதாக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. "ஆமா, ஆமா டைம் ஆயிடுச்சு. வாங்க, வாங்க நான் சக்கர தண்ணி ரெடி பண்றேன். குழந்தைக்கு நாம பேர் வைக்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "எல்லாத்துக்குமே காரணமே நான் இல்லாம எதுவுமே நடக்காது. தெரியும்ல உனக்கு. இனிமேவாது புரிஞ்சுக்கோ." அப்படின்னு சொல்றாங்க. "சரி வாங்க தொட்டியெல்லாம் ரெடி பண்ணலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா உங்களுக்காக ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா தராங்க. "இல்ல, இல்ல இப்ப ட்ரெஸ்லாம் வேண்டாம். டைம் ஆயிடுச்சுல்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபங்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க வா முத்தழகு குழந்தைய புடி." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. "ஆமா, நீ தான் தொட்டில்ல போடணும். புரியுதா? என்ன வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ கூப்பிட்ட. நீ தான் தொட்டில்ல போடணும்." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அப்படியே முத்தழகு குழந்தைய வாங்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து வாங்குங்க. வாங்கி தொட்டில்ல போடுங்க. அதுதான் நல்லதா இருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. அத பார்த்தோனே அஞ்சலிக்கு அவ்ளோ கோவம் வருது. எப்படி பண்றாங்க பாத்தியா? அப்படியே முத்தழக விட்டு குடுக்காம எல்லாத்துலயும் கரெக்ட்டா முன்ன கூப்ட்டர்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. "அஞ்சலி நீங்களும் வாங்க ஃபங்ஷனுக்கு. உங்களோட அம்மா கூட கூப்பிடுங்க. எல்லாருமே வரணும். பாப்பாக்கு எல்லாரோட அன்பும் கிடைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க. அதே மாரி அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. பேர் வைக்கிறாங்க. "சரி ஃபர்ஸ்ட்டு வந்து நீ தொட்டில்ல போடு." அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில்ல போடுறாங்க முத்தழகு, பூமி 2 பேருமே போட்டோனே பேச்சுக்கிட்ட குடுக்குறாங்க. சக்கர தண்ணி குடுத்து, "நீங்க தான் பேர் வைக்கணும். பேர் வந்து அர்ஜுன். ஓகேவா? எல்லாருக்கும் புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க. "ஓகே, ஓகே சூப்பரான பேர். அதையே வச்சிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க. சக்கர தண்ணி ஊத்தி, "அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன்." அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி கூப்பிடுறாங்க. அடுத்தது எல்லாருமே அதே மாதிரி பேர் வச்சுட்டே இருக்காங்க. பயங்கரமா சந்தோஷத்தோட இருக்காங்க. நல்லபடியா பேர் வச்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இது எல்லாத்துக்குமே காரணமே முத்தழகு தான் அப்படின்னு சொல்றாங்க. முத்தழகு மட்டும் வரல, அவ்வளோதான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பூமி சொல்றாரு, "ஸ்வேதாவோட அப்பாவும் இதுக்கு ஒரு காரணம்." அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட நான் தான் வேற நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னேன்.
எப்படியாவது அத்தையை வந்துட்டு நீங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க, நாங்கள் அங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார். ஓ, நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேவானை கேட்குறாங்க. ஆமாம், நான் தான், அதனால தான் என்ன கோயிலுக்கு வா கோயிலுக்கு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேவானை சொல்கிறாங்க. ஆமாம், வேறு என்ன பண்ணுறது.